புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உள்ள சாந்தம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 35 வயது மதிக்கத்தக்க வாய்ப்பேச முடியாத காது கேளாத மாற்றுத்திறனாளி பெண்மணி. இவங்க பாச்சிக்கோட்டை பகுதியில் உள்ள அரிசி ஆலை, தனியார் அரிசி ஆலையில் பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. இந்நிலை தான் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் பணி முடிந்து வீடு திரும்புவதற்காக பேருந்துக்காக அங்கே பாச்சிக்கோட்டை பகுதியில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்திருக்காங்க. அப்போது அந்த பகுதியில் மழை பெஞ்சிருக்கு. அப்போது அந்த வழியாக இவருக்கு, அதாவது மாற்றுத்திறனாளி பெண்மணிக்கு அறிமுகமான நபராக கூறப்படும் மணக்கொள்ளை கிராமத்தை சேர்ந்த சேகர் அவரது நண்பரான மாரிமுத்துவுடன் காரில் போய் அந்த பெண்மணியை நான் வீட்டில் விடுறேன் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போயிருக்காங்க. அப்படி அழைச்சிட்டு போகும்போது தான் இந்த கொடூர சம்பவம் நடந்திருக்கு. அவங்க மணக்கொள்ளைக்கு, அதாவது அந்த பொண்ணோட ஊர் பக்கம் போகாம அந்த வாகனமானது மாற்றுப்பாதையில் பயணிச்சிருக்கனால அந்த வாய்ப்பேச முடியாத காது கேளாத மாற்றுத்திறனாளி பெண்மணி பல்வேறு கட்ட போராட்டத்தில் அந்த காரில் இருந்த இருவரோடையும் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் அதையும் மீறி அந்த பெண்மணியை காரிலேயே இருவரும் சேர்ந்து தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. அதற்கு பிறகு அவர்கள் சென்ற காரானது மணக்கொள்ளை கிராமத்திற்கு தான் போயிருக்கு. அந்த மணக்கொள்ளை கிராமத்தில் வைத்து தான் அந்த வாய்ப்பேச முடியாத காது கேளாத மாற்றுத்திறனாளி பெண்மையை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து அந்த பகுதியிலேயே விட்டுட்டு போயிருக்காங்க. இதனால் அதில் காயமடைந்த பெண்மணி தட்டு தடுமாறி சாலைக்கு வந்திருக்காங்க. அப்போதுதான் கரம்பக்குடி காவல் நிலையத்தில் பணிபுரியக்கூடிய பெண் காவலர் வாசுகி அந்த பகுதிக்கு செல்லும் போது பொதுமக்கள் ஒரு கூட்டமாக இருந்திருக்காங்க. அப்போதைக்கு அந்த பெண்மணியை விசாரித்த போதுதான் தனக்கு நேர்ந்ததை வாய்ப்பேச முடியாத காது கேளாத நிலையிலேயே செய்கை முறையில் எடுத்து கூறியிருக்காங்க. உடனடியாக அந்த பெண் காவலர் 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்து 108 ஆம்புலன்ஸ் மூலமாக ஆலங்குடி அரசு மருத்துவமனைக்கு அந்த பெண்மணி அழைச்சிட்டு போயிருக்காங்க. அதுக்கு பிறகுதான் அந்த பெண்மணிக்கு மருத்துவர்கள் பரிசோதனை செய்து பின்னர் துணை காவல் கண்காணிப்பாளர் பாதுகாப்போடு புதுக்கோட்டையில் உள்ள ராணியார் அரசு மகப்பேறு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்கே உள்ள மருத்துவர்கள் அந்த பெண்மணிக்கு எடுக்க வேண்டிய பரிசோதனை எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த பெண்மணியை வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லிடுறாங்க. அதற்கு பிறகுதான் அந்த பெண்மணிக்கு அதிகாலையில் நேற்று அதிகாலையில் அந்த பெண்மணிக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டு உடனடியாக கரம்பக்குடி அரசு மருத்துவமனைக்கும், அதற்கு பிறகு புதுக்கோட்டை அரசு மருத்துவக் மருத்துவமனை, அதற்கு பிறகு ராணியார் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது அந்த பெண்மணிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தான் மலையூர் காவல் நிலையத்தில் கூட்டு பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து இந்த கொடூரமான செயலில் ஈடுபட்ட மணக்கொள்ளை கிராமத்தை சேர்ந்த 56 வயது நபருடைய மாரிமுத்து கைது பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த வழக்கில் குற்றவாளியாக உள்ள அதே பகுதியைச் சேர்ந்த 55 வயது மதிக்கத்தக்க சேகர் என்பவரை கைது செய்யல. கிட்டத்தட்ட குற்ற சம்பவம் நடந்து 40 மணி நேரத்தை கடந்தும் குற்றவாளிகள் இருவரில் ஒருவரை கைது செய்யவில்லைன்னு சொல்லிட்டு தான் தற்போது அந்த பெண்மணியுடைய உறவினர்கள், பெற்றோர், அதாவது அவரோட சகோதரி, அதே போல கிராம மக்கள் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் இணைந்து மலையூர் காவல் நிலையம் முன்பு புதுக்கோட்டை கரம்பக்குடி செல்லக்கூடிய சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த காட்சியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது வாய்ப்பேச முடியாத காது கேளாத பெண்மணிக்கு இப்படி ஒரு கொடூர சம்பவம் நடந்திருக்கு. அவங்களுக்கு உடனடியாக அவர்களை குற்றவாளியை கண்டுபிடிக்கணும், தகுந்த தண்டனையை பெற்றுத்தரணும் தான் சொல்றாங்க.